அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. رواه الترمذي وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க மேலான உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு செய்த கிருபைகள்ல மிகப்பெரிய அருள் கிருபைதான் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியம். நல்லமலுக்காக வேண்டி தன்னை ஒதுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் மாறி மாறி வழங்குகிறது. ரமதான் இதுல மிக விசேஷமானது சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு ரமதான் பல வகையான பாடங்களையும் படிப்பினைகளையும் வாழ்க்கையுடைய முறைகளையும் கற்றுத் தருகின்றது. ரமதானுடைய காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகவே சிறப்பித்திருக்கின்றார். ரஹ்மத்தை கொண்டு, மக்ஃபிரத்தை கொண்டு, அஃபு மினன் நாரை கொண்டு, நோன்பாளியுடைய அனைத்துமே அது மிக பொறுமதியான வெகுமதிக்குரிய செயல்கள் தான் அவனிலிருந்து வெளியாகும். நோன்புடைய காலங்கள்ல ஒரு மனிதன் சுன்னத்தான் அமல் செய்யும் பொழுது பரதோடைய நன்மை அவனுக்கு எழுதப்படுகின்றது. ஒரு பரதை செய்துவிட்டால் அவனுக்கு 70 பரதோடைய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். நபி அவர்கள் கூறினார்கள், நோன்பாளிக்கு 2 வகையான சந்தோஷம். ஒன்று தாருடைய சந்தர்ப்பத்தில், மற்றொன்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில். நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, சோமொழி நோன்பு எனக்குரியது, வான அஜிசிவி நானே அந்த நோன்பாளுக்கு கூலி கொடுப்பேன், நோன்புக்கு கூலி கொடுப்பேன். எங்களுடைய பாவங்களும் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் தௌபா செய்யாமலே மன்னிக்க மாட்டோம். எங்களுடைய பல வகையான சின்ன சின்ன பாவங்கள் தௌபா இல்லாமலே நோன்பு பிடிப்பதன் மூலமாக, தொழுவதன் மூலமாக, ஜுமாவுல கலந்து கொள்வதன் மூலமாக, சதகாக்கள் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கின்றார். கண்ணியமிக்க மேலானவர்களே, நோன்பு ஒட்டுமொத்தமாக குர்ஆனில சுருக்கமாக கூறும் பொழுது அது தக்வாவை மனிதனுக்கு ஈட்டி தரும், தக்வாவை கொடுக்கும். லஅல்லஹும் தத்தகூன், மனிதனுக்கு தக்வாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பின் மூலமாக நசீபாக்குவார். நோன்புல எத்தனையோ ஏகப்பட்ட பலாபலன்களை ஹதீஸ்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இது ஷஹ்ரு முவாசாத், இது மக்களுக்கு அழகான முறையில தான தர்மங்களை மக்களோட பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். இது இபாதத்துரிய மாதம், ரஹ்மத்துரிய மாதம், மஃபிரத்துரிய மாதம், சந்தோஷத்துக்குரிய மாதம் என்றெல்லாம் இது சொர்க்கத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரு மாதம். அதே போன்று நரகத்துடைய கதவுகள் மூடப்படக்கூடிய மாதம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எங்களுடைய ஃபுகஹாக்களுடைய, அதாவது மார்க்க வல்லுநர்களுடைய பல வகையான நோன்புடைய பிரயோஜனங்கள் ஒன்றுதான் இந்த நோன்பாளிகள் எளியவர்களுடைய ஒரு வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அனுபவித்து பார்க்கிறார். எளியவர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், அவர்களுடைய சாப்பாடு முறைகள் என்ன, அவர்களுடைய நடைமுறைகள் என்ன,
அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள் என்பதை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடமையாக்கினார். இது முக்கியமான ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல, மார்க்க சட்டங்களுடைய கிதாபுகள்ல, மஹல்லில, ஃபிக்ஹுல் மனாஜில, அதே போன்ற எல்லா கிதாபுகளிலும் எழுதப்பட்ட ஒரு விடயம் தான் மனிதன் மக்களை விளங்குவோம். மக்களை விளங்குவோம். மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களை உயர்ந்தவர்களாக, நடத்தம் உள்ளவர்களாக, ஒரு தாழ்ந்தவர்களாக எல்லாம் படைச்சிருக்கிறார். எளியவர்கள், பணக்காரர்கள், நடுத்தர வாழ்க்கையுடையவர்கள் எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றனர். எளியவர்களும் பணக்காரர்களை, அதாவது செல்வந்தர்களை உணர வேண்டும், செல்வந்தர்களும் எளியவர்களை உணர வேண்டும் என்ற ஒரு மகா பெரிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலான்ல மிகப்பெரிய படிப்பினைகளை இதுல நாங்க பெற்றுக் கொள்ளலாம். சகோதரர்களே, இந்த ரமலானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை கொடுக்கும் என்று இந்த குர்ஆன் கூறுகின்றது. இதுக்கு மிக உள்ரங்கமான ஒரு கருத்தொன்றும் இருக்கின்றது. நாம் நிக்காஹுடைய ஹதீஸ்ல எடுத்து பார்க்கும் பொழுது அநேகமான ஹதீஸ்கள்ல வரும், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகத்து லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ வ லம் யஸ்ததி' ஃபஅலைஹி ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா. வாலிபர்களே, உங்கள்ட்ட யாருக்கு சக்தியோ திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. யாருக்கு சக்தியோ திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. வாலிபர்களை பார்த்தா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகின்றார்கள், மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். நீங்க வாலிபர்களே, நீங்க உங்கள்ட்ட யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். யாருக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ அலைஹி ஸௌம், அவர் நோன்பை எடுத்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அந்த நோன்பு அவரை பாதுகாக்கும். நோன்பு மனிதனை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குள்ள என்ன சக்தி இருக்கின்றது சகோதரர்களே? நோன்புடைய காலங்களை நாம் எப்படி இருக்கின்றோம்? இந்த நோன்பு எங்களுக்கு தரக்கூடிய பாடத்துல முதலாவது இந்த மனிதனுக்கு ஒரு கேடயமாக மாறும். இது ஹதீஸ்ல வருகின்றது. அஸ்ஸியாமு ஜுன்னதுன், சியாம் நோன்பு இருக்கின்றது நரகத்தொட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். இது நோன்புடைய இந்த ரமலானுடைய காலம் வரக்கூடிய ஹதீஸ். இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூறின பொழுது, வமன் லம் யஸ்ததி', யாருக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ ஃபஅலைஹி ஸௌம், நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, நிச்சயமாக அந்த நோன்பு அவரை பாதுகாக்கும், ஒரு கேடயமாக மாறும் என்று ஹதீஸ்ல வருகின்றது. இது ஒட்டுமொத்தமாக சகோதரர்களே, மனிதன் தன்னுடைய சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக அவன் நரகத்தொட்டு பாதுகாத்துக் கொள்வான். இன்றைக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய 100% ஃபித்னாக்களுக்கும், பாவங்களுக்கும், விபச்சாரங்களுக்கும், களவுக்கும், கொள்ளைக்கும், சூதுக்கும், மதுக்கும், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய சாப்பாடு. மனிதன் தன்னுடைய சாப்பாட்டுல கொண்ட மோகம், மனிதன் தன்னுடைய உடுப்புல கொண்ட மோகம், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கொண்ட மோகம் தான் இதுக்கு அடிப்படையான காரணம். நோன்பு மனிதனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தருகின்றது. என்ன? சாதாரணமான வாழ்க்கை, சாதாரணமான சாப்பாடு, சாதாரணமான உலகத்துடைய நடைமுறை. இது நோன்பு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க வியாபாரிகள், தொழிலாளிகள், முதலாளிகள், அதே போன்ற ஒவ்வொரு நாம் வகுத்திருக்கிறோம். முழு வாழ்க்கையுடைய சாராம்சத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒன்று சாப்பாடாக, அல்லது குடிபானமாக, உடுப்பாக, வீடாக, வாகனமாக, எங்களுடைய திருமணமாக எடுத்துக்கொள்ளலாம். பலமாக்கள் இந்த உலகத்துடைய ரிஸ்குகளை அசாமாக 5 வகைகளாக பிரிக்கின்றார்கள். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று உடுப்பு, இன்னொன்று வீடு, 4ஆவதாக வாகனம், 5வது திருமணம். நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில காலையில பஜாருக்கு வருகின்றோம், பின்னேறம் போகின்றோம். இந்த பஜாருக்கு வாரதும் போறதும், சம்பளம் எடுக்கிறதும் சம்பாதிக்கிறதும் நோக்கத்தை எடுத்து பார்த்தால் சாப்பாடாக இருக்கும், அல்லது உடுப்பாக இருக்கும், அல்லது வீடாக இருக்கும், அல்லது வாகனமாக இருக்கும், அல்லது திருமணமாக இருக்கும். இதை தாண்டி இன்னொன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவுடைய விடயத்தை கூறினார். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய பாடத்துல மிக முக்கியமான பாடம் தான் மனிதனுக்கு சாதாரணமான வாழ்க்கையை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமான வாழ்க்கை. இந்த சாதாரணமான வாழ்க்கை இருக்கின்றது, இது நபியுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அதே போன்ற தாபிஈன்கள், எங்களுடைய பெரியவர்களுடைய, உலமாக்களுடைய, நாதாக்களுடைய வாழ்க்கை. சாதாரணமான வாழ்க்கை.
இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான தர்த்தீபுகள், எத்தனையோ வகையான நடைமுறைகளை நாம் கொண்டு வந்து எங்களுக்கே நாம் பிரச்சனைகளாக ஆகிக்கொண்டோம். நாம் தான் நமக்கு பிரச்சனை, யாரும் பிரச்சனை இல்லை. அடுத்தவர்களால தொல்லை இல்லை, இவர்களால தொல்லை இல்லை, அவர்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எல்லாம் எங்களாலே தான் உருவாகின்றது. நாம் தான் உருவாக்குகின்றோம், நாம் தான் அவர்கள் கஷ்டமும் படுகின்றோம். கண்ணியமானவர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், கத் அஃப்லஹ மன் அஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு போதுமான உணவு கொடுக்கப்படுகின்றது. அவருக்கு அல்லாஹ் எதனை கொடுக்கின்றானோ அதனை கொண்டு அவர் பொருந்திக் கொள்வார். இப்படிப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் குறிப்பிடும் பொழுது, அலா இன்னல் பதாதத மினல் ஈமான், இன்னல் பதாதத மினல் ஈமான், இன்னல் பதாதத மினல் ஈமான், விளங்கிக் கொள்ளுங்கோ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ, சாதாரணமான வாழ்க்கை ஈமானிலிருந்தும் உள்ளது, சாதாரணமான வாழ்க்கை ஈமானிலிருந்தும் உள்ளது, சாதாரணமான வாழ்க்கை ஈமானிலிருந்தும் உள்ளது. இது அப்படியே வைக்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதராக அனுப்பி எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அனுப்பினார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த முன்மாதிரி என்பது சகோதரர்களே, நாம் எதில் எடுக்கின்றோம்? தொழுகையில எடுக்கின்றோம், நோன்பில் எடுக்கின்றோம், ஜகாத்தில் எடுக்கின்றோம், ஹஜ்ஜில் எடுக்கின்றோம், திருமணத்துடைய ஆரம்ப கட்டத்தில் எடுக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன்ல எந்த ஒரு ஆயத்தையும் எந்த ஒரு இடத்திலையும் ஹதீஸ்ல ஒரு சாதாரணமான ஒரு தைபான ஒரு இடத்திலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நபி அவர்களை நீங்கள் இபாதத்தில் மாத்திரம் பின்பற்றுங்கள், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டாம், வியாபாரத்தில் பின்பற்ற வேண்டாம், உடுப்பில் பின்பற்ற வேண்டாம். உடுப்புல நீங்க விரும்பின மாதிரி உடுக்கலாம், சாப்பாட்டுல விரும்பின மாதிரி சாப்பிடலாம், அதே போன்று வந்து வீடு விரும்பின மாதிரி கட்டலாம் என்று நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு சலுகை தந்ததாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகை தந்ததாகவும் ஒரு ஆயத்தையும் ஒரு ஹதீஸையும் பெற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் கூறுகின்றது, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுது, நபி அவர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நபி அவர்கள் எதனை தடுத்தார்களோ முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் குறிப்பிடும் பொழுது, வ இன் துதீஉஹு தஹ்தது, நபி அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நேர்வழி பெறுவீர்கள். வமன் யுஸில்லாஹ வ ரசூலஹு, வமன் யுஸில்லாஹ வ ரசூல், வமன் யுஸில்லாஹ வ ரசூலஹு என்று பல ஆயத்துகள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு ஆயத்தில் வமன் யுஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, எவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி நடக்கின்றார்களோ, வழிபட்டு நடக்கின்றார்களோ மகத்தான வெற்றி அடைந்து கொள்வார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு கூற்று. நபி அவர்களை நாம் எதில் பின்பற்றுகின்றோம்? 100க்கு ஒரு 4% 5%, ஒரு 6% தொழுகையை எடுத்துக்கொள்வோம். தொழுகையிலேயாவது 100 பின்பற்றுகின்றோமா? நோன்பை எடுத்துக்கொள்வோம், நோன்புலையாவது 100 பின்பற்றுகின்றோமா? என்ன கடமைகள்ல நாம் நபியுடைய ஒரு சுன்னத்தை ஒரு மொழிமுறையை நான் விடாம நபியவர்கள் செய்ததை போன்று செய்து கொண்டு வருகின்றேன்? நானும் இல்ல சகோதரர்களே, நாங்களும் இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எங்கள் எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தருவானார். நபி அவர்கள் உலகத்தில தன்னுடைய வாழ்க்கையை சாதாரணமாக அமைத்துக் கொண்டார். செலவு குறைச்சல், துனியாவுக்காக வேண்டி கஷ்டப்பட்டதும் இல்லை, துனியாவுடைய விஷயங்கள் இப்படி எல்லாம் உருவாகணும் என்ற சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை. நபி அவர்களுடைய சாப்பாடு, நபி அவர்களுடைய உடுப்பு, நபி அவர்களுடைய வாகனம், நபி அவர்களுடைய மனைவி மக்களுடைய ஹாலாத், நபி அவர்களுடைய வீடுகள் சாதாரணமான வாழ்க்கை. நீங்க புகாரில, முஸ்லிம்ல, திருமிதியில, சிஹாஹ் சித்தால